வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு என்னென்னா, உடலும் உணவும் அப்படின்ற தலைப்பில் நம்ம சிந்திக்கலாம். இப்போ மகரிஷி வைத்திய முறைகளில் எல்லாமே தெரியும். சித்தா, ஆயுர்வேதிக், வர்மா, ஹோமியோ எல்லாமே தெரியும். அவங்களுடைய அப்பாவும் இந்த வைத்திய முறையில் செய்வாங்க. அம்மாவும் லேடிஸுங்களுக்கு டெலிவரி இது பார்ப்பாங்க. ஸோ குடும்பமே மருத்துவத்துறையில் இருக்கும் பொழுது அவருக்கு உதித்த சிந்தனை என்னென்னா, நம்ம சரி பண்ணுறோம், ஒருவருக்கு வரக்கூடிய வியாதியை சரி பண்ணுறோம். ஆனால் 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 1 மாதமோ 1 வாரத்துலேயே மறுபடியும் வியாதின்னு வரேனே. அப்படி அவர் சிந்திக்க போது இந்த வராமலே இந்த வியாதி வருவதற்கு காரணம் என்ன, அந்த காரணத்தை அறிஞ்சு அவர் சரி பண்ணிட்டார்னா அவர் நமக்கு வரவே தேவையில்லை. அப்படி உதித்ததுனால தான் அவருடைய உடலையே ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு 40 வருட காலம் ஆய்வுக்கு எடுத்து அன்னை லோகாம்பாள் உதவியோடு அர்ப்பணித்தது தான் இந்த உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி. அப்போ ஒரு வண்டி இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு பெட்ரோல் தேவை இல்லையா? அந்த பெட்ரோல் இருந்தால் தான் அது ஓடும். அதுபோல் நமக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய 7வது தகவல் தான் விந்து. அப்போ இந்த உடலையும் உயிரையும் சமப்படுத்தும் பொழுது இந்த வாகனம் சரியாக இருக்கும். அதனால தான் உயிருக்கு காயகல்ப பயிற்சியை வடிவமைச்சு கொடுத்தாரு, மனதுக்கு தியான பயிற்சியை கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நம்ம உடல்னு பார்த்தோம்னா எது உடல்னு சொல்கிறது? ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? பரு உடல், காரண உடல், சூக்கும உடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த உடல் இருந்தால் தான் நம்ம உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். அப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையாற்றலை நாம் விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு ஆற்றலை நம்ம பாதுகாக்கணும். என்ன பண்ணுங்க, அதை சுற்றி இருக்கிற நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் அந்த இருப்பை நம்ம அறிஞ்சு நம்ம பிறவியின் நோக்கத்தை அறிய முடியும் என்றதுக்காக தான் இப்போ மகரிஷிகே என்ன சொன்னாங்க, 56 வருட காலம்தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் நடைமுறைப்படுத்திய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியான பயிற்சியை மேற்கொண்டதுனால தானே ஐயா 96 வயசு வரையிலும் இருந்துட்டு போனாங்க. இதுவே ஒரு அப்போ விதியை மதியால் வெல்லலாம். உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய உடலாற்றலை நீங்கள் தான் பாதுகாக்கணுமே தவிர வேறு யாரும் பாதுகாக்க முடியாது. பணம் 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 என்று அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ அருள் வேண்டும் அப்படின்னா அந்த பொருளை சம்பாதிக்கணும். உண்மையான பொருள் இல்லைன்னா பொருள் இல்லாதவற்றை பொருள் என்றும் மானாப்பிறப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த உண்மையான பொருளை அடையிறதுக்கு அருள் என்ற வழியை தேடணும். அப்படின்னா நம்முடைய உடலை பாதுகாக்கணும். அதுக்காக தான் மகரிஷி இவ்வளோ போன உடனே நமக்கு உடற்பயிற்சியை கொடுத்து, காயகல்ப பயிற்சியை கொடுத்து எதை பண்ணுறாருங்க. பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, சுவர் இருந்தால் தான் சுத்திரம் எழுத முடியும்னு. அப்போ உடலை நீங்கள் பாதுகாத்து வச்சுருந்தால் தான் உங்கள் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்ததனுடைய நோக்கத்தை ஆராய்ச்சி செய்ய முடியும், ஆன்மீக பயணத்தை தொடர முடியும். அந்த ஆன்மீக பயணத்தை தொடர்றதுக்கு வாகனம் எதுங்க? நம்ம உடம்பு. அந்த உடம்பை பற்றி இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். உடம்புனா என்னங்க? இந்தியில் உட்டோன்னு சொல்லுவாங்க, நிமிர்ந்து நிற்கிறதுன்னு. ஆசனத்தில் என்ன சொல்லுவாங்க? உட்டாங்க ஆசனா, உத்தாங்க கோணாசனான்னு சொல்லுறது என்னது? நிமிர்ந்து நிற்கிறதுக்கு பேர் தான் அந்த உட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உட்டு என்ற வேர் நிமிர்ந்த, விரைத்த, நெடிய, எழுந்த ஆகிய அந்த உட்டுனா அதுக்கு பொருள். அப்போ உட்டு ப்ளஸ் அம்புன்னு தான் உடம்பு, உட்டு ப்ளஸ் அல்லு தான் உடல் ஆகிய சொற்கள் தான் தமிழில் குறிப்பிடுறாங்க. உயிரில் சொல்லணும்னா மனித உடல் என்பது மனிதனின் முழுமையான கட்டமைப்பு. இது பல்வேறுபட்ட உயிரணுக்களையும்
ஒரே வகை உயிரணுக்கள் இணைந்து உருவாகும் இழையங்களையும், இழையங்களின் கூட்டால் உருவாகும் உடல் உறுப்புகளையும், உறுப்புகள் இணைந்து உருவாக்கும் மண்டலம் அல்லது தொகுதியும் உள்ளடக்கியது தான் உடம்புன்னு சொல்லுவாங்க. உடல் நல தொகுதி என்பது முழு நலன்னு பேர். ஆண்களுக்கு வேகமும் உறுதியும் அதிகம், பெண்களுக்கு தொடர்ந்து வேலை செய்யும் திறன் அதிகம். இப்போ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 300 கலோரி தேவைன்றாங்க, பெண்களுக்கு 2500 கலோரி தேவைன்றாங்க. ஆண்களின் உடல் உறுதி பெண்களின் உடல் உறுதியை காட்டிலும் 30 முதல் 50% அதிகமாக இருக்கும். நோய்களிலும் சரிவிகித உணவு இன்மையாலும், எடை குறைப்படுவதாலும், எடை அதிகமாக இருப்பதாலும் முழு நலம் நமக்கு பாதிக்கப்படுது. நிம்மதியான தூக்கம் உடல் திறனை அதிகமாக்குது. தூக்கத்தினால் தசைகளின் திசுக்களில் தேங்கிவிட்ட கழிவுகள், நஞ்சுகள் வெளியேற்றப்படுது. பழுதுபட்ட திசுக்கள் புதிக்கப்படுது. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குதுங்க. அப்போ அண்டத்தில் என்னது? பஞ்சபூத கூட்டு, விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம். அது நம்ம உடம்புல எப்படி நம்ம அதன்கிட்ட இருந்து நம்ம ஆற்றலை பெறணும்னா, நம்ம தவம் செஞ்சால் விண்ணில் இருந்து ஆற்றலை எடுத்துக்கிறோம். நாடி சுற்றி தண்டுவடை சுற்றி செஞ்சோம்னா காற்றுலேருந்து எடுத்துக்கிறோம். உடற்பயிற்சி செஞ்சோம்னா நெருப்புலேருந்து எடுத்துக்கிறோம். நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நீர்லேருந்து எடுத்துக்கிறோம். தாவரம், மரம், செடி, கொடிகளிலிருந்து பொருட்களை நம்ம உணவாக உட்கொள்றதுனால நிலத்திலிருந்து எடுத்துக்கிறோம். பஞ்சபூதங்கள் வந்து மனித உடலில் எந்தெந்த உறுப்பில் இருக்குதுன்னா, வயிறு, இதயம், மூளை என்பவை விண்தன்மை கொண்டது. அசைவு, சுருக்கம், விரிவு ஆகியவை காற்றின் தன்மை கொண்டது. பசி, தாகம், துக்கம் இவை நெருப்புத்தன்மை உடையது. இரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவுநீர் என்பது நீரின் தன்மையை கொண்டது. ரோமம், தோல், தசை, எலும்பு, நரம்பு இது வந்து நிலத்தின் தன்மையை கொண்டது. விண் என்ற பஞ்சபூதம் பித்தப்பை, கல்லில் 2 உறுப்புகளையும் இயக்குது. காற்று என்ற பஞ்சபூதம் நுரையீரல், பெருங்குடல் என்ற 2 உறுப்புகளையும் இயக்குது. நெருப்பு என்ற பஞ்சபூதம் மூவெப்ப மண்டலம், இருதய உறை, இருதயம், சிறுகுடல் ஆகிய 4 உறுப்புகளையும் இயக்குது. நீர் என்ற பஞ்சபூதம் சிறுநீரகம், சிறுநீர்ப்பை என்ற உறுப்புகளை இயக்குது. நிலம் என்ற பஞ்சபூதம் இறப்பை, மண்ணீரல் என்ற உறுப்புகளை இயக்குது. எது கட்டுப்படுத்தின பஞ்சபூதத்தில்? ஓய்வு, தூக்கத்தை, கல்லீரல், பித்தப்பை ஆகிய உறுப்புகளை ஒழுங்காக இயக்க விண்ணு பயன்படுது, கண்ட்ரோல் பண்ணுது. நுரையீரல், பெருங்குடல் ஆகிய உறுப்புகளை காற்று ஒழுங்காக இயக்குது. இருதயம், சிறுகுடல், இதயம், மேலுறை, மூவப்பு மண்டலத்தை நெருப்பு இயக்குது. நீர் வந்து சிறுநீரகம், சிறுநீரகப்பை, விதப்பை, கர்ப்பப்பை ஆகிய உறுப்புகளை ஒழுங்காக இயக்குது. உணவை இறப்பை, மண்ணீரல், கணியம் ஆகிய உறுப்புகளை நிலம் இயக்குது. இந்த அண்டம் பிண்டன்றதை வள்ளலார் எப்படி சொல்கிறாருன்னா, அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் இந்த 4 நிலையில் கடவுள் பிரகாசமாக இருக்காருன்னு சொல்கிறாரு. பிண்டத்தில் அகன்றது வந்து ஆன்மாவாகவும், அகப்புறன்றது ஜீவனாகவும், புறன்றது மனமாகவும், புறப்புறன்றது ஐம்புலங்களாகவும் பிரகாசிக்குதுன்னு சொல்கிறார். அகம் ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை அறிவது, ஆன்ம அறிவு, இதுதான் ஆன்ம காட்சி. அகப்புறன்றது ஒரு பொருளின் தேவையை அறிதல், ஜீவ அறிவு. ஜீவ காட்சி புறன்றது ஒரு பொருளின் பெயர், உருவம், குணம் இவற்றை விசாரித்து அறிவது மன அறிவு, காரண காட்சின்னு சொல்லுவாங்க. புறப்புறன்றது ஒரு பொருளின் பெயர், உருவம், குணம் இவற்றை விசாரிக்காமல் அந்த பொருளை அப்படியே காணுதல் புலனறிவு, இந்திரிய காட்சின்னு சொல்லுவாங்க. அண்டத்தில் அகம் அக்கினியாகவும், அகப்புறம் சூரியனாகவும், புறம் சந்திரனாகவும், புறப்புறம் நட்சத்திரங்களாகவும் பிரகாசிக்குது. அதுவே பிண்டத்தில் 4ம், அண்டத்தில் 4, மொத்தம் 8 இடத்திலும் கடவுள் பிரகாசம் காரியத்தினால இருக்காருன்னு சொல்கிறாங்க. காரணத்தால் உள்ள இடம் பிண்டத்தில் புருவமத்தி, அண்டத்தில் பரமாகாசம். காரிய காரணத்தால் உள்ள இடங்கள் பிண்டத்தில் விந்துநாதம், அண்டத்தில் இடிமின்னல் அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை. அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசமே கடவுள். அந்த உண்மையின் அசைவே நடனம். நடராஜர் ஆன்மாகாசமாகவும் பொற்சவைன்னு சொல்கிறாங்க. ஜீவாகாசம் வந்து ராஜித சபை என்றும் சொல்கிறாரு வள்ளலார். இப்போ நந்தகோணர் பாடல் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, தாவாரம் இல்லை தனக்கொரு வீடு இல்லை,
தேவாரம் ஏது கோடி கோதம்பாயின்னு சொல்லுவாங்க. தாவாரம் தாவி பிடிக்கக்கூடிய ஆரம். அதாவது ஒரு கயிறு, அந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டு முன்னேறுவதற்கு ஒரு குரு இல்லை. தான் எந்த வீட்டில் இருந்து வந்தேன் என்ற அறிவை பெறவில்லை. தேவாரம், தேவனுக்கு உள்ள ஆரம், அதை பாடி என்ன பயன் என்கிறார். இந்த உடல் நிலைத்து இருப்பதற்கு ஜீவகாந்தம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஜீவகாந்தம் வான்காந்தத்தோடு கலக்கும் பொழுது நாம் எதை அறிய வேண்டுமோ அதை அறிய முடியும். ஜீவகாந்தம் நமது உடலில் அதிகமாக இருக்கணும்னா உயிர் சக்தி தரமாக வளமாக இருக்கணும். உயிர் சக்தி வளமாக இருப்பதற்கு நமது விந்தணுக்கள் குவான்டிட்டியாக இருக்கணும். இந்த உண்மையை உணர்ந்த நாடு உலகிலேயே இந்திய நாடு மட்டும்தான். இதை வைத்து தான் கற்பு நெறிய மனித குலத்திற்கு அளித்த நாடு இந்திய நாடு. மேல நாடுகளெல்லாம் நம்ம பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு இன்னமும் இந்தியாவில் இருக்குது. அப்பேற்பட்ட புனிதமான விந்து சக்தியை கவலை, கோபம், பொறாமை இல்லாமல் மனதை அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு நம்ம பயிற்சி மேற்கொள்ளணும். இங்கே வித்து சக்தியை சரியாக பாதுகாக்க புலன்கள் உணர்ச்சி பயப்படாமல் இருக்க குண்டலினி யோக பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, காயகல்பு பயிற்சி தொடர்ந்து செய்து வர வர உயிர் சக்தி தரமாகவும் வளமாகவும் இருக்கும். ஜீவகாந்தத்தினுடைய இருப்பும் அதிகமாகும். அவை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆன முதலில் அதிகம் செலவானல்ல. ஜீவகாந்தம் வித்து அதிகம் செலவானால் உடல், உயிர், வித்து சக்தி மூன்றும் கெட்டுடும். இந்த மூன்றும் இல்லாமல் நம்ம உலகில் நலமாக வாழ முடியாது. திருமந்திரத்தில் ஒரு பாடல் 1948 கேள்வியில் சொல்லுவாங்க, ஒழியாது விந்துவுடன் நிற்கும் அழியா பிராணன் அதி பலன் சக்தி, ஒழியாத புத்தி தவம் செபமோனம், அழியாத சித்து உண்டாம் விந்துவற்றிலே. எல்லாம் சொல்கிறது என்னது? விந்து சக்தியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி நீங்கள் இருப்பு வச்சுருந்தீங்கன்னா நீண்ட நாள் வாழலாம், இறைநிலை அடையலான்றதான் அவங்க சொல்கிறாங்க. நம்முடைய வேலையை செய்ய உடல் உறுப்புகளால், கர்மேந்திரியங்களால், ஞானேந்திரியங்களால் முடியவில்லை. பொருள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியல, உணவு இருந்தும் அதை சாப்பிட முடியல, உறவுகள் இருந்தும் பேச முடியல, பணம் இருந்தும் செலவிட முடியல, மனம் இருந்தும் இறை வழிபாடு செய்ய முடியல, புத்தகங்கள் இருந்தும் படிக்க முடியல, டிவி, செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இருந்தும் உபயோகப்படுத்த முடியல. செல்வ செழிப்பு இருந்தாலும் அந்த செல்வத்தால் வந்த குழப்பத்தினால் குழந்தைகள் மூலமாக முதியவர்கள் காப்பகத்தில் தள்ளப்படுறாங்க. இவை அனைத்திற்கும் காரணம் வயோதிகம், நோய், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்களுடைய வெறுப்பு தான் காரணம். இந்திய கலாச்சாரத்தில் வாழ்க்கை முறையில் 4ஆக பிரிச்சிருப்பாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசனம். பண்பாட்டு கல்வியின் மூலமாக பிரம்மச்சரியம் அல்லது இளமை நோன்பு காலத்திலே கடமை அறத்தை மேற்கொள்ளுதல். கிரகஸ்தனா இல்லறத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் மாதமும் உண்ணாவிரதம், மௌனம், தனிமைப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். புத்தகங்கள் படித்தல், சத்சங்கம் கேட்டல், தினமும் இறை வழிபாடு மேற்கொள்ளுதல், தான தர்மங்கள் செய்தல், உடற்பயிற்சிகளை தவறாமல் மேற்கொள்ளுதல், அற வழியில் வாழும் வாழ்க்கை முறையை வளர்த்து கொண்டு வந்தால் நமக்கு வனப்பிரஸ்தம் அல்லது அகத்தவம் என்ற 3வது வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் காலத்தில் தன்னுடைய செல்வத்தை, பொருளை, பணத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு நாம் ஆன்மீக சாதனையை மேற்கொள்ளணும். அப்பொழுது தான் குடும்பத்தில் உள்ள மக்கள் செல்வங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கு மன நிம்மதி. அப்பொழுது ஏற்பட இன்பம் அளவில்லாதது. இதனால் உறவினர்கள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் நமது பற்றற்ற வாழ்க்கை பாராட்டுக்குரிய செயலாக அமைஞ்சிடும். இல்லைனா உடல் உறுப்புகள் செயல் செய்யாமல் நோய்வாய்ப்படும் பொழுது மருத்துவர்கள் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செல்வத்தை நாம் பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு கொடுக்க மறுக்கும்போது அவர்கள் நம்மை முதியோர்கள் காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போது அவர்கள் மீது வெறுப்பு வரும். எனவே பொருள்களோ, உணவோ, மனிதர்களோ நம்மால் அனுபவிக்க முடிகின்ற காலத்திலே அனுபவிக்காமல் இருந்து பழகி வரணும். உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கும் காலத்திலேயே அவை செயல் செய்யாமல் இருக்க மௌனம், உண்ணாவிரதம் இருந்து பழகி வரணும். எவ்வளவு வேலைகள் நமக்கு இருந்தாலும் அதில் சிறிது காலத்தை ஒதுக்கி
நாம் இறை வழிபாடு மேற்கொண்டு வர வேண்டும். எவ்வளவு செலவு செழிப்பு இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை உழைக்க தெரியாத நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு பகிர்ந்து அளித்து வரும் பழக்கத்தை வச்சுக்கணும். நமது வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடையிறதுக்கு தவம் மேற்கொண்டு வரும் பயிற்சியை கடைபிடித்து வரணும். நமது தாய் தந்தையர், குடும்பத்தில் உள்ளவர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் மூலமாக நாம் பெற்ற உயர்வை அவர்களுக்கு நம்மிடம் உள்ள உடல் உழைப்பாலோ, பொருளாலோ, அறிவாலோ, செல்வத்தாலோ, அதிகாரத்தாலோ நாம் தினமும் கடமையாரத்தை செய்து பழகி வரணும். இதனால் நமக்கு வனப்பிரஸ்தம் காலத்தில் துன்பம் ஏற்படாமல் பாதுகாப்பாக அமையும். இந்திய கலாச்சாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை விரதம், கிருத்திகை அமாவாசை காலங்களில் விரதம், சஷ்டி நோன்பு, தீபாவளி, பொங்கல், கார்த்திகை தீபம் போன்ற நல்ல நல்ல விரதம் இருக்குது. பிறகு தர்மம் செய்தால் தினமும் நம் வீட்டிற்கு வரும் ஏசகம் எழுப்பவர்களுக்கு தர்மம் செய்யணும். மடங்களுக்கு, கோயில்களுக்கு, சன்னியாசிகளுக்கு பொருள் வழங்கணும் என்ற அறநெறியை வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த கலாச்சாரம் நமது இந்திய கலாச்சாரம். இதை கடைபிடிக்க தவறியதால் அனாதை ஆசிரமங்கள், முதியோர்கள், காப்பகங்களும் பிச்சைக்காரர்களும் நமது நாட்டில் பெருகிவிட்டாங்க. ஆன்மீக மேம்பாடு அடைய விரும்பும் ஒவ்வொரு கர்மயோகிகளும் கடமை அறத்தில் வாழ்வோம், கர்ம வினை பதிவுகளை கழிப்போம், இறைநிலையை அடைய முயற்சி செய்வோம். சுகம்னா மனம், உடல் இவற்றை சுகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உடல் துன்பப்பட்டால் உடலிலே நோயாகவும், மனம் துன்பப்பட்டால் உள்ளத்திலே கலங்காகவும், வாழ்க்கையிலே சிக்கலாகவும் வரும். உடலும் மனமும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு எதுங்க தேவை? மனதின் தேவை மகிழ்ச்சி, இன்பம், அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம், அமைதி, பேரின்பம், நிறைவு. இவை அனைத்தும் எல்லா உயிரினங்களிலும் இயல்பாக இயற்கையாக அமைத்து கொடுத்திருக்கிறது இறைநிலை. இதனை பிறருக்கு நம்ம கொடுக்கவும் முடியாது, அவர்களிடமிருந்து வாங்கவும் முடியாது. காரணம், இது இயற்கையால் படைக்கப்பட்டது. அதை விட்டுட்டு நாம் இதனை உறவுகளிலும் உலகப் பொருள்களிலும் தேடுறோம். இதனால் இவை நமக்கு கிடைக்கிறதில்லை. இதனால் கிடைப்பது நீடித்த சுகமல்ல, நிலைத்த சுகமல்ல, சிற்றின்பமே. நீடித்த நிலைத்த சுகத்தை அனுபவிக்க உன்னுள்ளே நீ கடந்து சென்று சும்மா இருந்தாலே இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உடல் தேவைகளை மனம் தன் தேவைகளாக நினைப்பதால் மேலே கூறியவை மனதிற்கு கிடைக்கிறதில்லை. மனதின் அடிப்படை தேவை என்னவென்றால் உணவு, உடை, இருப்பிடம். மகரிஷி அவங்க வாழ்க்கை தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க? தேவைகள் 3, காப்புகள் 3, இவை யாரும் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது. அறநெறிகள் 3, அறிவின் வளர்ச்சி படிகள் 3, இவை மனிதனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. காரணம், எந்த விலங்கினமோ அதனுடைய வாழ்க்கை நெறியிலிருந்தும் இயற்கையிலிருந்தும் மாறுபட்டு போகிறது கிடையாது. அதனால் அதுக்கு அறநெறிகள், அறிவின் வளர்ச்சிப்படிகள் இல்லை. ஈகை என்பது மனிதனுக்கு மட்டும்தான். காரணம், பறித்து உண்ணுதல், பிறர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல், இவை செய்வது மனிதன் மட்டும்தான். அதனால தான் கர்ம வினை உண்டாகுது. இதை போக்குவதற்கு ஈகை செய்து செயல் திருத்தம் அடைஞ்சு கர்ம வினையை போக்கி இறைநிலையை அடையணும். இயற்கையில் அமைந்துள்ள துன்பங்கள் 3. உடலின் தேவை என்னென்னது? பசி, தாகம், தட்பவெப்ப வேறுபாடு, உடல் கழிவு, உந்து வேகம். இந்த துன்பங்களை பிறருக்கு கொடுக்கவும் முடியும், பிறரிடமிருந்து இருந்து வாங்கவும் முடியும். காரணம், இது நம்மால் உருவாக்கப்பட்டது. இதனால தான் மகரிஷி அவங்க 2 ஒழுக்க பண்பாட்டில் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்றார். எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் விளைவிக்காத செயல் எதுங்க? ஒழுக்கம். இந்த இயற்கை தேவையை தேடும் பொழுது அளவு முறை மீறி துன்பத்தை உருவாக்கிடுறோம். அதனால் நம்மிடம் அமைதி, அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம் அனைத்தும் நம்முள் உள்ளதை நமக்கு தெரியாமல் தொலைச்சிட்டோம். அதனை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எதில் முயற்சி செய்யணும்? நமது இயற்கை தேவையான பசி, தாகம், வெப்பத்திட்ட ஒருபாடு, உழுவுக்கல்வியில் வெளியேற்றத்தில் மனதின் படிநிலையிலான உணர்ச்சி,
தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், இந்த 7லே மயங்கிட்டோம். இந்த 7லே மயங்கி விடாமல் இருக்க இதற்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காருங்க, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு இவற்றுக்கு வந்தால் தான் நமக்கு நலம் கிடைக்கும். எல்லா கலைகளையும் சேர்த்து தான் செய்ய முடியும். ஆனால் சிற்பக்கலையை மட்டும் தேவையில்லாதவற்றை நீக்கி தான் செய்ய முடியும். அதனால தான் கோயில்களில் மூலவர் கற்சிலையாக இருக்கார். அங்கு உள்ளவர்கள் கோயிலுக்கு வருபவரிடம் நம்மிடம் உள்ள தேவையில்லாதவற்றை நீக்கி விடுங்கள், நீங்களும் கருவறையில் உள்ள மூலவர் போல ஆகலான்னு எந்த குருமாரும் சொல்கிறது கிடையாது. குலசாமியார் முதுகில் அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு பாண்டிச்சேரியில் வராரு. அதை கண்ட பாரதியார், ஏன் இந்த அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு வரீங்க, அதை போட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறார். உடனே அந்த குலசாமியார் அந்த அழுக்கு மூட்டையை தூங்கி எறிந்துட்டு, பாரதி, என் முதுகில் உள்ள அழுக்கு மூட்டையை கீழே போட்டான், உன் உள்ளத்தில் உள்ள அழுக்கு மூட்டையை நீ எப்போ எரிய போகிறாய் என்று கேட்கிறார். உடனே பாரதியார் அந்த குலசாமியார் காலில் விழுந்து, என்னை சிஷியனா ஏற்றுங்க, நீங்கள் தான் எனது முதல் குரு என்று அவரை குருவாக ஏற்று அதற்கு பிறகு தான் அவர் ஞான ரதம் என்ற புத்தகத்தை எழுதுகிறார். மகரிஷி கூறிய இயற்கை தேவையை அளவு முறையோடு விழிப்புணர்வோடு நம்ம பூர்த்தி செய்துட்டோன்னா நமக்கு இயற்கையில் படைத்துள்ள எங்கும் நிறைந்துள்ள இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் கிடைக்கும். இன்பத்தை, ஆனந்தத்தை, அமைதியை, ஆரோக்கியத்தை தேடி எங்கேயும் அலைய வேணும். மகரிஷி கூறியது போல் இயற்கையின் தேவையான பசி, தாகம், தட்பவெட்ப ஏற்பாடு, உடற்கழிவுகளின் உந்துவேகம் இவற்றை அனுபவித்தால் துன்பம் இல்லாமல் எப்பயுமே நம்ம நல்லா இருக்கலாம். நமது குழந்தைகளுக்கு 18 வயது வரையிலையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உயிர் ஆரோக்கியத்தையும் வளமாக கொடுத்துட்டோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் பணியை சிறப்பாக செய்வாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நலமாக அமைச்சிக்குவாங்க. இதுதான் ஒவ்வொருவருடைய தாய் தந்தை குழந்தைகளுக்கு கடமையாக உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உயிர் ஆரோக்கியத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அந்த குழந்தை நல்ல குழந்தையாக, நல்ல மனிதனாக சமூகத்தில் அவர் பயணிக்க முடியும். உடல் தேவைகள் எது, மன தேவைகள் எது என்று உணர்ந்து மனம் உடலை விட்டு பிரிந்து வந்தாலே உலகில் உள்ள அனைவருக்கும் தொலைத்த இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் எல்லாமே கிடைச்சிடும். துன்பம் நீங்கிய இடத்துல தான் இன்பம் ஆரம்பிக்கும். அமைதியை ஆரம்பித்த இடத்தில் தான் பேரின்பம் ஆரம்பிக்கும். ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு இயற்கையில் ஏற்படுத்தி கொள்ள ஒரு காலம்தான் எனக்கு போர் அடிக்குன்னு சொல்கிறது. அந்த நேரத்தில் நமது மன அலைச்சூழல் 0 நிலையில் இருக்கும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் தான் தியானம் அல்லது சும்மா மௌனம் இருக்காமல் அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் நம்ம போர் அடிக்குன்னு சொல்லி மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அந்த செயல் நமது உணர்ச்சி நிலைக்கு அழைச்சி போகுது. அதனால் போர் அடிக்குன்னு இருக்கிற காலத்தில் சும்மா இருங்க, சுகமாக இருங்க. நம்ம எல்லோரும் திரிசூலத்தை கோயிலில் பார்த்துருப்போம். அதில் ஒரு உண்மை விளங்குது. மனிதனின் 6 அறிவும் உடலில் ஒவ்வொரு புலனையும் பஞ்சபூதத்தையும் அது உணர்த்துது. நிலம் என்னங்க, தொடு உணர்வு உடல், நீர் சுவைத்தல் நாக்கு, நெருப்பு ஒளி கண், காற்று வாசம் மூக்கு, ஆகாயம் ஒளி செவி. 5 புலன்களுக்கு 5 பூதங்கள் என 5 அறிவு வரை சூத்திரம் சரி. 6வது அறிவு எது? அது பகுத்தறிவு என நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோமே தவிர அதுக்கு மேலே இம்மி அளவு கூட 6வது அறிவு பற்றிய ஆராய்ச்சியில் நம்ம இறங்கலை. இத்தனைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே 6வது அறிவுக்கு தொல்காப்பியர் ஒரு கவி சொல்லியிருக்காரு. 1 அறிவதே உற்றறிவதே, 2 அறிவதே அவற்றோடு நாவே, 3 அறிவதே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதே அவற்றோடு செவியே, 6 அறிவதே அவற்றோடு மனனே, நேரிதை உணர்ந்தோர் நெறிப்படுத்தினாரேன்னு சொல்கிறாங்க. எண்ணங்கள் செயலாக பரிணமிக்க மனம் நினைத்து மூளை அதை வாங்கி உடல் உறுப்புகளுக்கு ஆணையிட அங்கங்கள் அதை செய்யும். இது தொல்காப்பிய சூத்திரம். 6ஆம் அறிவுக்கு பெயர் மனம். மற்ற 5 அறிவுக்கும் உள்ளது போலவே மனத்துக்கும் தான் செயல்பட ஒரு ஊடகம் தேவை. மனதின் ஊடகம் எதுங்க? மூளை. இரண்டாவது மூளை முதுகுத்தண்டு. மனதின் செயல் ஆணைகளை மூளை 3 வெவ்வேறான தளங்களிலிருந்து செயல்படுது. வலது மூளை, இடது மூளை, நடுமூளை. இப்படி கூட சொல்லலாம், இடகல, பிங்கல, சுழிமுனைன்னு. இந்த 3 முனைகளை குறிக்கும் அடையாளம்தான் திரிசூலத்தின் தலைப்பகுதி.
2 முனையில் வலதிடதாய் இருக்க நடுமுனை வந்து வானம் பார்த்து இருக்கும். இப்போ பொதுவாக தெருவிளக்கு கம்பத்துலேருந்து நம்ம மின்சாரத்தை வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்ன செய்கிறோம், ஃபேஸ் நியூட்ரல் 2 வயர் வழியாக வயரிங் எடுத்து வரோம். இதே அமைப்பு தான் சமச்சீராய் பிரிந்திருக்கும் மனித உடலிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இடது பக்கத்திற்கும் வலது பக்கத்திற்கும் உயிராற்றல் என்கிற மின்சாரத்தை எடுத்து செல்ல வயரிங் செய்யப்பட்டிருக்கும் பாதை தான் முதுகு தண்டுவடம். திரிசூலத்தின் தலைப்பகுதியோடு இப்பொழுது தண்டுவடத்தை சேர்த்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் தான் செயல்களால் விளைவு. அதற்கு பின் கிடைக்கிற அனுபவம் இன்பம் அல்லது துன்பம். இப்படி நிகழ்வது ஒரு சக்கரம். இப்படி கூட சொல்லலாம். இடகலைப்புங்களை சொல்லிமுனை இந்த நிகழ்விற்கு ஆதாரமாக இருக்கும் 3 முனைகளையும் உடலின் அனைத்து உறுப்புகளோடும் இணைத்து வைத்திருப்பது எதுங்க, நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலம் முறையாக நமது தண்டுவடத்தில் வயரிங் செய்யப்பட்டிருக்கு. தண்டுவடத்தை எந்த அளவுக்கு நிமித்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மின்சார பகிர்மானம் தடையில்லாமல் இருக்கும். அன்பை காட்டுவதால் சிவனாகி போன நம் ஒவ்வொருவரும் நம் சூலத்தை எப்படி நிமித்தி வைத்திருக்க வேண்டும் என்பது இப்போது புரியும். சூலம் சரி, அது என்ன நடுவில் ஒரு உடுக்க, இதுவும் ஒரு உடல் தத்துவம் தான். உடுக்கையை பிரித்து பாருங்கள். ஓசை எழுப்பக்கூடிய 2 பக்கங்கள் தோலை வைத்து இருக்க கட்டியிருப்பாங்க. இவையெல்லாம் சாதாரண சங்கதி இல்லைங்க. வலதுபுறம் இருக்க வேண்டும்னா அதற்கு இறுக்கத்தை இடது பக்கத்திலும் இடது பக்கத்தை வலதுபுறமாக இருக்குவாங்க. அதாவது நம் உடலில் வலது பக்கம் முழுவதையும் இடது மூளை கட்டுப்படுத்துகிறது, இடது பக்கம் முழுவதையும் வலது மூளை கட்டுப்படுத்துது. உடுக்கையின் மையத்தில் உள்ள ஓசை எழுப்பும் மணியானது உடுக்கையை வலதிடதாய் அசைக்கும் பொழுது வலது பாறையில் இடது மணியும் இடது பாறையில் வலது மணியும் ஓசை எழுப்பவும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. மணினா காற்று, அதாவது நம்ம சுவாசனம் எடுத்துக்கலாம். அதனால தான் வலது கையோ காலோ இயங்காமல் போனால் சிகிச்சை இடது மூளைக்கு கொடுப்பாங்க. இடதுல தடைப்பட்டு போச்சுன்னா வலது மூளைக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. நம் ஒவ்வொருவரின் உணர்வுகளும் உடலுக்குள் செயல்வடிவம் பெறுவதற்கான ப்ளூ பிரிண்ட்டு. இதுதான் சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்தையும் உள்முகமாக நம்ம தேடுவோம். அறிவியல் ஆன்மீகம் அனைவருக்கும் நலம் கொடுக்கும். நமக்குள் இருக்கும் நமக்கு சொந்தமான திரிசூலத்தை இன்று முதல் நம்ம நாடி சுற்றி தண்டுவடை சுற்றி செஞ்சு பழகுவோம். இன்னொன்றுங்க, முனிவர்களும் சித்தர்களும் எப்பொழுதும் தங்கள் கையில் ஒரு தண்டத்தை வச்சுருப்பாங்க. தண்டம் என்பது மரத்தாலான ஒரு ஊன்றுகோல். ஆங்கில எழுத்து டி அல்லது ஒய் வடிவத்தில் இருக்கும். அந்த தண்டத்தின் மீது வலது கை அல்லது இடது கையை வைத்து விட்டால் சுவாசம் திசை மாறும். வலது நாசி சுவாசத்தை நிறுத்த வலது அக்குளின் கீழ் தண்டத்தை வைத்து அழுத்துவாங்க. உடனே இடது நாசிக்கு சுவாசம் தடம் மாறும். இடது நாசி சுவாசத்தை நிறுத்த இடது அக்குளில் கீழே தண்டத்தை வைத்து அழுத்துவாங்க. அப்பொழுது வலது நாசிக்கு சுவாசம் மாறும். இதுதான் தண்டத்தின் பயன். நம் முனிவர்கள் இதற்காகத்தான் தண்டத்தை சுமந்து கொண்டே திரிந்தார்கள். அதனால் சுவாசத்தை எதற்காக தடம் மாற்ற வேண்டும்? எப்பொழுது தடம் மாற்ற வேண்டும்? அதாவது நாம் செய்த காரியம் சரியாக நடக்கவில்லை என்றால் அப்பொழுது எந்த நாசியில் சுவாசம் ஓடுகிறது என்பதை கவனிக்க வேணாம். உடனே தண்டத்தை எடுத்து சுவாசம் ஓடும் அந்த நாசி பகுதியின் அடியில் வைக்க வேண்டும். உடனே சுவாசத்தின் தடம் மாறிடும். இந்த நிலையில் மீண்டும் அந்த காரியத்தை முயற்சிக்கும் போது அதுவரை நடக்காமல் இருந்த காரியம் நடந்துடும். நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடும். நம் முன்னோர்களுக்கு விஷயம் தெரிந்ததுனால தான் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தாலோ சாப்பிடும்பொழுது கைகளை ஊன்றி சாப்பிட்டாலோ அவ்வாறு செய்யாதேன்னு சொல்லுவாங்க. கை மற்றும் உடலின் பாகங்கள் அழுத்தம் கொண்டால் உடலில் நாடி சலனம் ஏற்படும். சலனம் ஏற்படுறதுனால நம் இயல்பான உடல் வளர்சிதை மாற்றம் பாதிக்கப்படலாம். நாடி சலனத்தை சோதனை முறையில் செய்யுங்க, தொடர்ந்து செய்யக்கூடாது. சரியான குருவின் வழிகாட்டுதலின் படி நாடியிடம் விளையாடுவது நல்லது. நமது உடலின் நாடிகள் அனைத்தையும் தாண்டி ஆன்மீக நிலைக்கு எட்டு செல்லும் தன்மை சுழுமுனை நாடிக்கு உண்டு. அதனால் மலைக்கு மேல் கோவிலை கட்டுவாங்க. 2 கால்களையும் பயன்படுத்தி சம அளவு அழுத்தத்துடன் ஏறும்பொழுது உடலில் சுழுமுனை நாடி இயற்கையாகவே வேலை செய்யும். மலைக்கோயிலுக்கு
இனி செல்லும் பொழுது உங்கள் சுவாசத்தை கவனிக்க பாருங்கள். மலைக்கோவிலை அடைந்ததும் உங்கள் சுவாசத்தை கவனித்தால் அவை இரு நாசிகளிலும் சரியான அளவாக வந்து கொண்டிருக்கும். உங்கள் உடலின் வலப்பகுதியில் அழுத்தம் கொடுக்கப்பட்டால் இடது நாசியில் சுவாசம் வரும், அதாவது இடகல நாடி வேலை செய்ய துவங்கும். இடப்பகுதியில் அழுத்தம் கொடுத்தனா வலப்பகுதியில் சுவாசம் ஏற்பட்டு பிங்கள நாடி வேலை செய்யும். இரு பக்கத்திலும் அழுத்தம் கொடுத்தா சுஷும்னா நாடி சுழிமுனை நாடி வேலை செய்து இரு நாசியிலும் வேலை செய்கின்றது தான் அந்த இது. இப்போ உடலை பற்றி பார்த்துட்டோம். இப்போ உணவை பற்றி பார்ப்போம். உணவுனா என்ன? ஒரு உயிரினம் எந்த ஒரு பொருளை ஊட்டச்சத்திற்காக உட்கொள்கிறதோ அந்த பொருள் உணவுன்னு சொல்லுவாங்க. ஊட்டச்சத்துனா என்ன? நமக்கு எந்த ஒரு ஊட்டப்பொருள் சக்தியும் திசுக்கள் உருவாவதற்கும் மற்ற நோயிலிருந்து பாதுகாப்பதற்கும் துணை நிற்குதோ அதனையே ஊட்டச்சத்துன்னு சொல்கிறாங்க. இது அது 6 இதாக இருக்குது. கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு, விட்டமின், தாது உப்பு, நீர்னு சொல்லுவாங்க. நமக்கு உடலுக்கு தேவையான புரத சத்து என்னென்னங்க? இரும்பு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, தாது சத்து, விட்டமின். இவை எல்லாமே என்னது? அறுசுவையோடு சாப்பிட்டா தான் கிடைக்கும். தித்திப்பு, கைப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. நம்ம உடம்புல நமக்கு இனிப்பு சுவை குறைஞ்சா உடல் மெலியும், சிறுநீரகம் தொடர்பான கோளாறு ஏற்படும். புளிப்பு சுவை குறைஞ்சா உறக்கம் குறையும், படபடப்பு வரும். கசப்பு சுவை குறைஞ்சினா தலைவலி, உடல் வலி வரும். உப்பு சுவை குறைஞ்சினா நெஞ்சு எரிவு, வயிற்று வலி, பசியின்மை, புளியாப்பம் வரும். கார்ப்பு சுவை குறைஞ்சதுன்னா காய்ச்சல், செரியாமை, மலச்சிக்கல், நாவறட்சி வரும். துவர்ப்பு சுவை குறைஞ்சதுன்னா கை காலில் வீக்கம், உடல் வெளித்தன்மை இருக்கும், சோர்வாக இருப்பாங்க. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்குன்னா, தண்ணீரை வீணடிக்காத சிறுதானிய உணவு, மண்ணை வீணடிக்காத மரபு வேளாண்மை, சூழலை கெடுக்காத உள்ளூர் காய்கறி, உடலை பாழாக்காத பாரம்பரிய உணவு, அளவாக சமைத்து அன்பாக அதை பரிமாறும் பக்குவம், எதையும் வீணாக்காமல் பகிர்ந்துண்ணும் கலாச்சாரம். இதை மீண்டும் மீட்டெடுப்பது மட்டுமே பசிப்பினி போக்குவதற்கான பெரும் முயற்சி. இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தில் மூங்கில் அரிசியும் வரகு அரிசியும் வச்சுருப்பாங்க. இந்த இரண்டுமே தான் அமிர்தமான உணவுன்னு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு இப்போ வந்தது இல்லைங்களா, வெள்ளைப்பால் அது மாதிரி வந்தது இருந்ததுன்னா அந்த மூங்கில் அரிசியை எடுத்து விரைச்சி மறுபடியும் விவசாயத்தை மேற்கொள்வாங்களாம். உணவு நம்ம எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னீங்கன்னா, உடலை வளர்க்க, உடலை இயக்க, உடலை காக்க உணவே உடலாக வந்துள்ளது. அதனால தான் நம்ம கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ரேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸுன்னு, டெலிஷன்னு. அதுபோல் உடலை வளர்க்கவும் இயக்கவும் பராமரிக்கிறதுக்காக தான் பார்க்கணும். உணவில் அளவு முறையோ மீறிடக்கூடாது. உடல் மன செயல்பாட்டின் காரணமாக உடல் வேலை செஞ்சாலும் சரி, மனம் வேலை செஞ்சாலும் அதனால் ஜீவகாந்தம் குறையும். அந்த ஜீவகாந்தம் குறையிறதுனால நமக்கு ஏற்படுறது தான் பசி. அந்த பசி எடுக்கும்போது அளவு முறையோடு சாப்பிட்ணும். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வேளை உண்பவர் யோகி, 2 வேளை உண்பவர் போகி, 3 வேளை உண்பவர் ரோகி, 4 வேளை உண்பவர் துரோகின்னு. இப்போ மகரிஷி கற்றுக் கொடுத்த இந்த உடற்பயிற்சி, காயகல்பம் செய்தாலே நமக்கு உணவு அளவு குறையன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு வேளை உண்டா யோகி, 2 வேளை உண்பவன் போகின்னு சொல்லுங்க. நீங்கள் துரோகியிலேருந்து ரோகியாக ரோகியிலேருந்து போகியாவது வர்றதுக்கு நம்ம தினமும் இந்த உடற்பயிற்சியும் இந்த காயகல்ப பயிற்சியும் தியானத்தையும் செய்ய 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 உங்களுக்கு ஜீவகாந்த இருப்பு அதிகமாகி தான் அந்த யோகி நிலைக்கு நம்ம செல்ல முடியும். இப்போ சாப்பிடும்போது எந்த பொருளை வேணாலும் கையில் எடுத்துங்க. ஒரு 5 கேள்வி மட்டும் சாப்பிடுங்க. என்னென்னா, இந்த உணவு பசியாற்றுவதோடு உடலை பலப்படுத்தி குணப்படுத்துமா? என் மரபுக்கு பழக்கமானதா, பாதுகாப்பானதா? இதை சாப்பிடுவதனால என்கிட்டேருந்து வெளியேறும் கழிவு இந்த மண் சேர நிற்குமா? இந்த உணவுக்காக நான் கொடுக்குறேன் இல்லைங்களா பணம், அந்த பணம் என் நாட்டுக்கு, என் மக்களுக்கு, என் வேளாண் மக்களின் நலத்தை காக்குமா? நான் அருந்தும் இந்த உணவு என் அடுத்த தலைமுறைக்கு எந்த தீங்கு விளைவிக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அந்த உணவில் ஒழுங்கு இருக்கணும். நாம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பசி இருக்கணும். பசி இல்லாத போது எதையும் சாப்பிடக்கூடாது.
குளித்த பிறகு 3/4 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்குள்ளார குளிக்கிறதையும் நிறுத்திடணும். ஏன்னா குளிச்சிங்கன்னா சீரணமாகாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை, கால், முகம் தேய்த்து கழுவுவது சீரணத்திற்கு உகந்தது. ஏன்னா கீழே உள்ள வெப்பம் மேலே போகும். நின்று கொண்டோ கால்களை தொங்க வைத்து கொண்டோ அமர்ந்து கொண்டோ பத்மாசனம் போட்டு சாப்பிட்றது சிறப்பு. கவலைப்பட்டுக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, பயப்பட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. கொதிக்க வைத்த நீர், குளிரூட்டப்பட்ட நீர், ஃபில்டர் வாட்ரு, மினரல் வாட்டரை சாப்பிடக்கூடாது. இது இம்யூனல் பவரை குறைச்சிரும். நாக்கு சுவைக்கு பொருத்தமான இயற்கை குடிநீரை அருந்தினா போதும். குடிநீரை பருத்தி துணியில் வடிகட்டி மண்பானையில் 2 மணி நேரம் வச்சுருந்து இயற்கையாகவே சுத்திகரிச்சிடும். அளவு முறை கடைப்பிடித்தல், பழக்கமற்ற உணவை சாப்பிடாமல் இருக்கிறது, காலம் தவறி சாப்பிடாமல் இருக்கிறது, அளவு முறை மாறியும் சாப்பிடக்கூடாது. இப்போ உணவை சிப் பண்ணி சாப்பிட்ணும். ஒவ்வொரு விலங்காக சிப் பண்ணி நல்லா சாப்பிட்ணும். எப்படி தான் சொல்லுவாங்க, உணவை குடி நீரை உண். என்னென்னா நம்ம வாயில் 32 பல் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் 30 தடவை அந்த 2 நாணப்பல்லை விட்டுருங்க. 30 தடவை நல்லா க்ரஷ் பண்ணி 30 முறை மென்று சாப்பிடும்போது இங்கே உள்ள உணவை அந்த சலிவா மேலே மூளை செல்களுக்கு எடுத்துரும். உணவுக்குள்ளே சீராக போகுன்றதுக்காக தான் சிப் பண்ணி சாப்பிடுங்க. அதை உண்டவுடன் உறங்கிறதோ கூடாது. ஏன்னா வயிற்று புண்ணு வரும். உணவில் சமைக்காத இயற்கை உணவுகளும் அறுசுவை உணவுப் பொருளும் இருப்பது நல்லது. முதலில் இனிப்பு சுவையை சாப்பிட்டு தான் சாப்பிட்ணும். அசைவ உணவுகள் உடல் நலத்திற்கு, குணநலப்பேற்றுக்கு, ஆன்மீக அறிவு உயர்வுக்கும் உகந்தது இல்லை. ஒவ்வாத உணவை தவிர்த்து உண்பது உடல் நலத்திற்கு நல்லது. இந்த வெள்ளை சர்க்கரை, டீ, காபி, பால், பதப்படுத்தப்பட்ட உணவு, ஊட்டச்சத்து பானங்கள், குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. காயகல்ப பயிற்சி செய்து உச்சியில் நினைவை வைத்து கண்களை மூடி உதட்டையும் மூடிய நிலையில் உணவை நன்றாக மென்று கூழ் போல் அரைத்து மனம் ஒன்றி சுவையை முழுவதுமாக ருசித்து பின்னாடி சாப்பிடணும். நொறுங்க தின்றார் 100 வயசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சுவைத்து உண் அப்படின்னு சொல்லி பழமொழின்னு சொல்லுவாங்க. இப்போ தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா உணவை ஊட்டிக்கிட்டே பரிமாறி கொண்ட உணவை உண்பதை தவிர்க்க வேண்டும். பசி தணிந்த உணவு ஏற்பட்டதும் நமக்கு ஏப்பம் வரும். இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா, 1/4 பங்கு நீர், 1/2 பங்கு உணவு, அப்படி 1/4 பங்கு எம்டியாக இருக்குன்னு. அது என்னென்னா அதுக்கு இயற்கையாக வடிவமைச்சு கொடுத்தது. அந்த ஏப்பம் வரும்போது நின்றிங்கன்னா அந்த விகிதாச்சாரம் கரெக்டாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு அப்படின்னு பழமொழியும் இருக்குது. உண்ட பின் 1/2 மணி நேரம் ஓய்வாக இருக்கணும், சேரணத்துக்கு நல்லது. உண்ட பின் 1/2 மணி நேரம் ஓய்வாக இருந்தீங்கன்னா உங்கள் இறப்பை நல்லா வேலை செய்யும். நம்ம முன்னோர்கள் 120 ஆண்டு வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, காரணம் என்ன? அவங்க இயற்கை தந்த அமிர்தமான சிறுதானிய உணவை உண்டதுனால தான் அவங்க நோய் இல்லாமல் 120 ஆண்டு வாழ்ந்தாங்க. சிறுதானியங்களால் ஆன உணவு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுது. ஆன்மீக மேம்பாட்டிற்கு சிறந்த உணவு சிறுதானிய உணவு தான். மனிதனின் சிறந்த உணவு கனிகளே. மனிதனின் உணவு மனிதனுக்காக மிக பக்குவமாக சூரியன் சமைத்து வைத்த உணவு தான் கனிகள். தேங்கனியும் வாழைப்பழம் மாவு சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்புகள், உயிர் சத்துக்கள் நிறைந்த முழு உணவு. இப்போ கோயிலுக்கு படைக்கிறதுனா கூட பாருங்கள், தேங்காயும் வாழைப்பழமும் தான் எடுத்து போகிறாங்க இல்லைங்களா. அதில் மாவு சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்புகள், உயிர் சத்துக்கள் நிறைந்த முழு சாப்பாடு அதுதான். தேங்காயில் நமது உடலுக்கு தேவையான உயிராற்றலை தருது. பழம் நமது உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. கனிகள் நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோயை போக்கவும் பயன்படுது. கனிகளை உண்போம், பிணிகளை வெல்வோம். இதுதான் குறளில் சொல்லுவாங்க இல்லைங்களா. இழிவறிந்து உண்பான்கான் இன்பம் போல் நிற்கும் கழி பேரிரையான் கண் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காங்க. இந்த தேசிய உலகியல் நிறுவனம் உலகில் உள்ள எல்லா பழங்களையும் எடுத்து எந்த பழத்தில் அதிக சத்து உள்ளதுன்னு ஆராய்ச்சி செய்கிறாங்க. நம் நாட்டு கொய்யாவில் தான் அதிக சத்து உள்ளதாக கண்டுபிடிக்கிறாங்க. எந்த கடையிலையும் கொய்யா பழத்தை லேபிள் ஒட்டியோ கைத்தில் கட்டி தொங்க விட்டு இருக்க மாட்டாங்க. தரையில் வைத்து தான் வியாபாரம் செய்வாங்க. ஆனால் மற்றவர்கள் ஏளனமாக சொல்கிறது போடாங்க கொய்யாலாங்க. இப்போ மகரிஷி ஒரு கவியை சொல்லியிருக்காங்க சிறுதானியத்தை பற்றி. காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும் வேலை முடித்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவகையோடு அரிசி சாதம்
மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதுன்னு சொல்கிறாங்க. பாலை தனியாக காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம், டீ காப்பி தேவையில்லைன்னு மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு சிறந்த உணவு எதுனா மகரிஷி சொன்னது தானிய உணவுத்தான கஞ்சி. மதியத்தில் எந்த காய்கறியோடும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இரவில் சப்பாத்தியோட காய்கறி சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்றாரு. இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பில் எந்த உணவு காலை உணவுக்கு சிறந்த உணவு, வேர்ல்டில் உள்ள உணவில் எந்த உணவு காலையில் சாப்பிட்றதுக்கு சிறந்த உணவு, அந்த உணவு இளைஞர்களுக்கும் வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் எந்த எளிதில் சீரணமாகணும், அனைத்து சத்துக்களும் உள்ளடக்கியதுமாகவும் எந்த நோயும் உண்டாக்காமல் இருப்பது, சாப்பிட்டவுடன் வெளியேறும் மலத்தினால் நிலம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு சிறந்த உணவு, சிறந்த காலை உணவு உலகிலே நம்ம நாட்டு இட்லி தான் கண்டுபிடிச்சிருக்காரு. காலை உணவு எப்போதும் ஆவியில் வெந்ததாக இருக்கணுங்க, பழமாக இருக்கணும். அந்த கேடி ஆச்சாரியா எழுதின இந்த ஏன்சியன்ட் இந்தியன் ஃபுட்ஸ் என்ற நூலில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. அது மேலே அவர் சொல்கிறது என்னென்னா, இட்லி குறித்து தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடும்போது கிளாட் ஆல்வாரிஸ் உலகின் எந்த மூலையிலும் இது போன்ற ஒரு நுட்பத்துடன் நொதித்த ஒரு உணவை தயாரிக்கும் முறை இல்லைன்னு சொல்கிறார். அந்த நொதித்த உணவில் லீக்னோஸ்டாக், கிளப் ஷியல்லி, லக்டோபாசிஸ் என்ற ப்ரோபயாட்டிக்ஸ் ஆகியவை அடங்கிய நொதித்த மாவில் செய்யப்படும் இட்லி எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான உணவுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நம்ம அதிகமாக சாப்பிட்லாங்களா? அதிக உணவு செரிக்காமல் புளிச்சு போயிடும், அதனால் வாயு உப்பசம் ஏற்படும், புளிப்பு காற்றாக மாறி நரம்பில் புகுந்து நமக்கு மின்குறுக்கை ஏற்படுத்தி கை காலில் செயலிழக்க செய்திடும். எனவே உணவில் அளவு முறையை கடைப்பிடிக்கணும். உணவில் அளவு அரை வயிறு கால் வயிறு நீர், அரை வயிறு உணவு கால் வயிறு நீர், கால் வயிறு காலியாக இருந்துன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதுதான் நான் சொல்கிறேன் இல்லை, ஏப்பம் வரும்போதே நிறுத்திடணும். மனிதன் நீண்ட காலம் உயிர் வாழ இயற்கை நீதிகளை உணர்தல், உடல் நலம் காத்தல், இயற்கை உணவுகளான பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், உலர்ந்த விதைகள் முதலிட்டு சாப்பிட்டாலே நீண்ட நாள் வாழலாம். அப்போ சாப்பிடும்போது கையில் உணவு எடுத்துக்கிட்டு 10 தடவை அஸ்வினி முத்திரை போட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டிங்கன்னா, அந்த ஓஜஸ் மூட்டு எதுக்காக போகிறோன்னா, உணவு காந்தத்தன்மை பெற்றுவிடும், உடலுக்கு தேவையான சத்து பொருளை சிற்றறைக்கு உறிஞ்சிக்கொள்ளும் டைரெக்டாக. உண்ட பிறகு நீங்கள் சாப்பிட்ட பிறகு என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, பாலுறவு செய்யக்கூடாது, உடனே குளிக்கக்கூடாது, உடனே தூங்கக்கூடாது, நீர் அருந்தக்கூடாது, உணவு உண்ட உடனே கடினமாக வேலை செய்யக்கூடாது. காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மதியத்தில் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும், இரவு உணவு பிச்சைக்காரனை போல் சாப்பிட்ணும். நமக்கு காலை சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கும், காலை சாப்பாட்டுக்கு எவ்வளோ நேரம் கேப் இருக்குது? 12 மணி நேரம். காலை டிஃபனுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் 6 மணி நேரம். மதிய சாப்பாட்டுக்கும் இரவு சாப்பாட்டுக்கும் நமக்கு 4 மணி நேரம் இடைவெளி இருக்குது. வெறும் தண்ணீரை குடிச்சிக்கிட்டே 60 நாள் வாழலாம். தண்ணீர் குடிக்காமல் 6 நாள் வாழலாம். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தாங்க நீங்கள் சாப்பிடவே போகணும். நம்ம உயிர் வாழ்வதற்கு 21% ஆக்சிஜன் தேவை. இதை கடல் தான் உற்பத்தி செய்யுது. சாப்பிட போக முன்பு தண்ணீர் மூலம் கணுக்கால்களை கழுவி துடைக்காமல் கால் ஈரத்துடனே உட்கார்ந்து சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்றதுனால நாம் சாப்பிடும் உணவில் ஏதேனும் நச்சுத்தன்மை இருந்ததுன்னா அது சரி செய்யப்படுது. இரவில் தூங்க போகிறீங்க பாருங்கள், 2 கணுக்கால்களை கழுவி துணியால் நன்கு துடைத்து விட்டு படுத்து உறங்கினால் நன்கு உறக்கம் வரும்னு ஆசாரக்கோவை சித்த வைத்திய நூலில் சொல்கிறாங்க. ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு பாடுறீங்க இல்லைங்களா? இந்த ஆலயத்தில் குப்பையில் போடணுமா, பிணத்தை போடணுமா? சரீரம் சுடுகாடாக இருக்கணுமா, சரீரம் ஆலயமாக இருக்க வேண்டுமான்றது உங்கள் சாய்ஸ் தான். தேவையற்ற உணவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தரங்கெட்ட உணவு, அதிக வேதிப்பொருட்கள் சேர்ந்த உணவு, அதிக கொழுப்புத்தன்மை உள்ளது, எண்ணெயில் பொரித்த உணவுலாம் இது தேவையற்ற உணவு. இதில் இந்த உணவுகளை சாப்பிட்டு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீண்ட நேரம் கண் விழித்து தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் சிறுநீரகம் கெட்டுடும். புகைப்பிடிச்சிங்கன்னா நுரையீரல் கெட்டுடும். கொழுப்பு சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டு மது அருந்தினீங்கன்னா கல்லீரல் காலியாகிடும். உப்பு நிறைந்த உணவு அதிகமாக சாப்பிட்றதுனா இருதயம் கெட்டுடும். அதிகப்படியான நொறுக்கு தீனி சொன்னீங்கன்னா பேங்க்ரியாஸ் கெட்டுடும். டிவி, ஸ்மார்ட் போர்ட், கம்ப்யூட்டர் திரைகளை அதிக நேரம் பார்ப்பதனால
கண்ணு கெட்டுடும். கடல்சார் உணவுகளை பாகுபாடின்றி மிகுதியாக சாப்பிட்டிங்கன்னா குடல் கெட்டுடும். காலை உணவை தவிர்ப்பது பித்தப்பை காலியாகிடும். காலையில் சிலர் சாப்பிட மாட்டாங்க, காப்பி மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பித்தப்பை காலியாகிடும். குளிரூட்டப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வயிறு கெட்டு போகும். சர்க்கரை வியாதி பொதுவாக அஜீரணத்தினால தாங்க வருது. அதனால் நீங்கள் வாயில் போட்ட உணவு 30 தடவை மென்று சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு சர்க்கரை வியாதி இது. அதிகமானுக்கிட்ட அவை பாட்டி கேட்டாங்களாம், என்ன சாப்பிடணும்னு கேட்குறாங்க. அவை பிராட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, வரகரிசி சோறும் வலது நங்காயும் புளித்த தயிரும் தான்னு கேட்டாங்களாம். அந்த கவி பாருங்கள். கருங்கால் வருகே, கருங்கால் வரகே, இருங்கதிர் திணையே, சிறுகொடிகொள்ளே, பொறுகிலார் அவரையோடு இந்நான்கு கல்லாது உணவும் இல்லைன்னு புறநானூற்றில் சொல்கிறாங்க. அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு என மண்ணை கெடுக்காத பயிர் செஞ்சாங்க நம்ம வேளாண் மக்கள். சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பார்தம் பேரிரைக்கார் போமோ பிணி இடையில் குடியாதே கடையில் மறவாதே அப்படின்னு பாடியிருக்காங்க. திணை கண்ணுக்கு நல்லது, கம்பு பெண்ணுக்கு நல்லது, கேழ்வரகு வளரும் குழந்தைகளுக்கும் பனிவரகு வளர்ந்த பெரியவருக்கும் பொன்னாங்கண்ணிக்கு புளியிட்டு ஆக்கினால் உண்ணா பெண்ணும் உழக்கு என்றது என பெண்ணுக்கும் போன கண்ணும் திரும்புமாம் பொன்னாங்கண்ணியாலே என கண்ணுக்கும் மருந்தாக உணவு பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ பால் தயிர் மோர் வெண்ணெய்க்கு பாட்டு பாடியிருக்காங்க பாருங்கள். சாயந்தரம் கையை பிடிச்சி சாமத்திலே கருதரித்து விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரிச்சுடுவாங்க. புரியுதுங்களா? சாயந்தரம் கைப்பிடித்து சாமத்திலே கருதரித்து விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சு. சாயந்தரம் கடைப்பிடிக்கிறதுனா மாட்டின் காம்பை கைப்பிடித்து பாலை கறந்து அதை காய்ச்சி ஆற வைக்கிறது. அது ஆறிய பிறகு சாமத்திலே கருதரிச்சுன்னா அதை மோர விட்டால் காலையில் தயிராகிடும். விடியும் போது தாயும் பிள்ளையும் பிரித்து விட்டாச்சுன்னா தயிரானதை மற்ற விட்டு கடைஞ்சால் வெண்ணெயும் மோரும் தனித்தனியாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம தின்னுதல், உண்ணுதல், பருகுதல், குடிக்குன்னு சொல்கிறோம், நக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தின்றது யாருங்க? ஆடு மாடு தான் தமக்கு உணவு கிடைக்குமோ என்னன்னு சொல்லிட்டு தின்னுட்டு அது போட்டு அசை போட்டு சாப்பிட்றோம். அதை போல் தான் நம்ம இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் சாப்பிட்றோம். உண்ணுதல்னால் நீங்கள் சாப்பிட்ட உணவை 30 தடவை மென்று சாப்பிட்றதுக்கு பேர் உண்ணுதல். பருகுதல்னால் தண்ணீரை வாயால் குடிக்கும். பாத்திரத்தில் 2 உதடுகளும் ஒரு சிப் பண்ணி தான் குடிக்கணும். அண்ணாக்க தூக்கி கொடுக்க. தண்ணீரை தூக்கி கொடுத்தீங்கன்னா அது நேராக சிறுநீரகத்துக்கு சென்று சிறுநீரகத்தை பாதிக்கும். நக்குதல், இப்போ நம்ம இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷனாகவே போச்சு. ஐயோ என்ன அசிங்கமாக நக்கிறீங்க அப்படின்னு. நாம் சாப்பிட்ட பின் முன்பின் கைகளை நாக்கால் நக்கி சாப்பிடும்போது நாக்கிற்கு வேண்டிய உமிழ்நீர் சுரந்து ஜீரணமாகும். நம் வாயில் தான் முதல் சொன்ன மாதிரியே 32 பற்கள் இருக்குது. அது 2 பற்கள் நாணப்பற்கள். மீதமுள்ள 30 பற்களுக்கு ஏற்றவாறு வாயில் உள்ள உணவை 30 முறை மென்று நீங்கள் சாப்பிட்ணும். உன் உணவை கவனி, அதுவே உன் உணர்வுகள் ஆகின்றன. உன் உணர்வுகளை கவனி, அதுவே உன் எண்ணங்கள் ஆகின்றன. உன் எண்ணங்களை கவனி, அதுவே உன் சொற்களாகின்றன. உன் சொற்களை கவனி, அதுவே உன் செயல்கள் ஆகின்றன சொல்கிறாங்க. இப்போ பீஷ்மர் பாரத போர் நடக்குது. அர்ஜுனன் விட்ட அம்பு மார்பில் பட்டு படுத்திருக்காரு. அவங்கக்கிட்ட போய் பாஞ்சாலி கேட்குறாங்க, தர்ம நியாயத்துக்கு கட்டுப்படும் தாங்கள் நான் துயிலுறும் போது ஏன் மௌனமாக இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு பீஷ்மர் சொல்கிறாரு, துரியோதனன் உணவை உண்டதால் உண்டான ரத்தம் தான் அதற்கு காரணம் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போது மட்டும் எப்படி மாறினீங்கன்னு கேட்குறாங்க. அந்த ரத்தத்தை எல்லாம் அர்ஜுனன் விட்ட அம்பு வெளியேறி விட்டுடுது, அதனால் நான் மீண்டும் நானாக மாறிட்டேன்னு சொல்கிறாரு. நல்லவர் இல்லத்திலும் நல்ல மனதுடன் உணவு படைப்பவர் கையிலும் தான் உணவு சாப்பிட்ணும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவில் உணர்வு இருக்குதுன்றதுக்கு இது சொல்லும். தழைகளை உணவாக உண்டு வாழும் ஆடுகள், மாடுகள், மயில்கள், குயில்கள், மான்கள், ஆனைகள், அணில்கள், குரங்குகள் எல்லாம் கூட்டமாக வாழுது, மந்தியாக வாழுது. கண்டதை தின்னும் சிங்கம், புலி, நாய் மந்தியாக கூட்டமாக வாழறது இல்லை. இன்னும் உணர்வு மாறுபடுது. உணவு எத்தனை நலம் புரிகிறது என்பதை கொஞ்சம் சிந்திங்க. எப்பொழுது சாப்பிடணும்? நமது உடலில் இறப்பையில் ஆக்சிஜன் ஓட்டு நடைபெறும் நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் உணவு சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகும். காலையில்
8 மணிலேருந்து 9 மணி வரையும், மதியம் 12 to 1:30, இரவில் 7 to 9. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு வந்து நல்ல ஜீரணமாகும். இப்போ பெரியவங்க சாப்பாடை எடுக்கும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓம் பிராணாய சுவக, இதயம் வேலை செய்யும். ஓம் அபானாய சுவக, சிறுநீர் மலம் வித்து கழிவு சீராக வேலை செய்யும். ஓம் உதாயன சுவாக, திட உணவு சப்த சாதுகளாக மாறும். ஓம் வியாயன சுவாக, உணர்வுகளை சரியாக கொடுக்கும். ஓம் சமாயன சுவாக, வெப்பத்தை சரியான முறையில் இயக்கும். இந்த வெப்ப பகுதியில் நீரை ஆதாரமாக கொண்ட உணவுப் பொருள் விளையும். குளிர்காலத்தில் வெப்பத்தை தரக்கூடிய உணவுப் பொருள் விளையும். வெவ்வேறு பகுதிகளில் வாழ்பவர்கள் அங்கங்கும் உள்ள காய்கறிகளையும் கனிகளையும் வாழணும். இப்போ நம்ம ஊர் பழமாக இது ஆப்பிள், அதனால் அந்தந்த நாட்டில் விளையக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டோன்னா அந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பகுதியில் வாழறவங்க நல்லா இருப்பாங்கன்றதுக்காக தான் இது சொல்கிறாங்க. உணவு எப்படி சொல்லுவாங்க, சாத்வீக உணவு, தாமச உணவு, ரஜ உணவு. மகரிஷி ஒரு கவியில் சொல்லியிருப்பாங்க, உயிர் தனது மெய்யுணர தத்துவம் ஆம், உயிர் விரைவின் பயன் துய்க்க ரஜோகுணம் ஆம், உயிர் பாவி கெடும் தீமை தமோ குணம் ஆம், உயிர் தனது முக்கோணத்தை உரைய ஞானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாத்வீக உணவுனா என்னென்னாங்க, தானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழ வகைகள். இப்போ சாத்வீக உணவை என்னன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் காரத்தன்மையை உண்டாக்கும். ஆன்மீகத்துக்கு ஏற்ற உணவு, சத்துக்கள் அழியாத பாசிட்டிவ் குக்கிங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இயற்கையாக அப்படியே சாப்பிட்றீங்க, உலர வச்சு சாப்பிட்றீங்க, ஆகியில் வேக வைத்து சாப்பிட்றீங்க, இது சத்து அழியாது. இதில் நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது இயற்கை உணவை உண்ணும்போது நம்ம உடல் செல்கள் வளர்சிதை மாற்றம் அடையுது. இயற்கை உணவை உண்ணுவதால் இதய துடிப்பு நிமிடத்துக்கு 10 நிமிஷம் குறையுது. சிறுநீரகத்தின் ஆயுள் 4 மடங்கு கூடுது. கல்லீரல் ஆயுள் அதிகரிக்கிறது. இயற்கை உணவு 10% கழிவுகளாக வெளியேறுது. உலர்த்துதல், அவித்தல் இந்த முறையில் சாப்பிட்றது சிறந்தது. திட உணவுகளை விட சாறு உணவாக சாப்பிடும்பொழுது அது உடலில் எளிதில் செரிமானம் ஆயிடுது. இதனால் செரிமான உறுப்புகளின் வேலை குறையுது. அனைத்து சத்துக்களும் சமைக்காத அல்லது ஆவியில் வேக வைத்த உணவில் கிடைக்குது. நார் சத்து மிகுந்த, கலோரி குறைந்த, கொழுப்பு குறைந்த இயற்கை உணவு அல்லது ஆவியில் வேக வைத்த உணவில் கிடைக்குது. ரத்தத்தில் உள்ளது போல் 80% காரத்தன்மையும் 20% அமிலத்தன்மையும் இயற்கை உணவை நீங்கள் சாப்பிட்றதுல கிடைக்குது. ரெண்டாவது ரஜோ உணவு. என்னதுங்க, புலால், ஏலம், கிராம்பு, மிளகாய், இதெல்லாம் ரஜோ உணவு. நியூட்ரல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை கழிவுகளை உண்டாக்கவும் வெளியேற்றவும் செய்யும். இது ரஜோ உணவு நீரில் வேக வைத்து சாப்பிடும் முறை. சில சத்துக்கள் அழிந்தும் சில சத்துக்கள் இருக்கவும் செய்யக்கூடிய முறை. நீரில் வேக வைத்து சாப்பிடுதல் நடுநிலை முறைன்னு சொல்லுவாங்க. சமைத்த உணவு உண்ணும்போது நமது உடல் செல்கள் தேய்சிதை மாற்றம் அடையுது. சமைத்த உணவு உண்ணுவதால் இதயம், சிறுநீரகம், கல்லீரல் அதிக நேரம் வேலை செய்யுது. சமைத்த உணவு 60% கழிவுகளை வெளியேறுது. திட உணவை சாப்பிடும்போது அது உடலில் எளிதில் செரிமானம் ஆவதில்லை. இதனால் செரிமான உறுப்பின் வேலை அதிக நேரம் எடுத்துக்குது. அனைத்து சத்துகளும் வேக வைத்த உணவில் கிடைக்காது. சமைத்த உணவு உண்ணுவதால் நார் சத்து மிகுந்த, கலோரி குறைந்த, கொழுப்பு குறைந்த சத்து கிடைப்பதில்லை. இரத்தத்தில் உள்ளது போல் 80% காரத்தன்மையும் 20% அமிலத்தன்மையும் சமைத்த உணவில் கிடைக்கிறது கிடையாது. மூணாவது தாமச உணவு. கிழங்கு வகை, சுரக்காய், குமிட்டி, இதெல்லாம் வந்து தாமச உணவு. தாமச உணவு வந்து நெகட்டிவ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அமிலத்தன்மையை உண்டாக்கும், கழிவுகளை மட்டுமே உண்டாக்க செய்யும் உணவு. சத்துகளற்ற முறை. எண்ணெயில் வறுத்த, பொரித்த உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு கொழுப்பு சத்தையும் உடல் எடையும் கூட செய்யுது. மேலும் கலோரி சத்து அதிகரிக்கும், சத்து அழிக்கும் முறை. இதுதான் வறுக்கிறது, பொறுக்கிறதுல. இப்போ ஆதி காலத்தில் வந்து சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுத்துவாங்க, திரிதோஷ சமப்பொருள்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் இப்போ மகளிர் அதை மறந்து கூட இருப்பாங்க. ஏலம், சுக்கு, வெந்தயம், பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், பெருங்காயம். இதுதான் அந்த 8 பொருள். ஏலம், சுக்கு, வெந்தயம், பூண்டு, மஞ்சள்,
மிளகு, சீரகம், பெருங்காயம் இதை எடுத்து போட்டு தாளிக்கிறோமா, அந்த காலத்தில் சமையலுக்கு இந்த 8 பொருள் தான் பயன்படுத்தினாங்க. இதுதான் சித்த வைத்தியர் சொல்லுவார், இது வலி அயல் அயம் எனும் வாதம் பித்தம் கபத்தை சரி செய்யுது. சமீபத்தில் புளியில் ஊறாத ஏலக்காய், புளியில் ஊறாத காய், ஏலக்காய் இல்லாத லட்டு, பட்டை போடாத பிரியாணி, மல்லித்தழை இல்லாத ரசம், கறிவேப்பிலை இல்லாத தாளிக்கப்படும் சட்னி என தமிழர்களின் சமையல் பழக்கத்தில் மாறிப்போச்சு. நம்ம உணவில் நார் சத்து உள்ள வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு சேர்த்த கீரை, பழங்கள் மற்றும் கைக்குத்தல் அரிசி, பட்டை தீட்டாத முழு கோதுமை, கேழ்வரகு கிழங்குகளில் பிடிக்கரணை, பனங்கிழங்கு சாப்பிடணும். நார் சத்துன்னு சொன்னீங்கன்னா 2, ஒன்று கரையாத நார், ஒன்று கரைய நார். கரையாத நார் என்னது, மலக்குடலில் இருந்து வெளியேற உதவுகிறது. கரைய நார் இரத்த கொழுப்பு நாளங்களில் சேராது இருக்க உதவுது. தாவரங்களிலிருந்து எடுக்கக்கூடிய எந்த எண்ணெயும் கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க. விலங்கிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது. நமது பாரம்பரிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவது தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும். தவிட்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் மொனோரலின் அமிலம் இருக்குது. இது என்ன மொனோரலின் என்ன ஆகுதுன்னா, நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்குது, இருதய நோய் வராமல் தடுக்குது, இரத்த குழாய்களில் புண்கள், குடல்கள், கீறல் ஏற்பட்டால் அதை சரி செய்யுது. தொற்று நோய், பூஞ்சை வராது இருக்க தேங்காய் எண்ணெய் மேல் பூச்சாக பூசினால் குறையும். தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய். நல்லெண்ணெய் குடல் புண்ணை ஆற்றும், குமரி பெண்ணின் கர்ப்பப்பையை காக்கும். உளுந்து களியுடன் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தா மாதவிட வலி நீங்கும். கரிசாலை சாறு நல்லெண்ணெயில் காய்ச்சி ஆற வைத்து குடிக்க இருமல் நீங்கும். 1 கிராம் உப்பை நம்ம சாப்பாட்டில் வெளியேற்ற, நம்ம உடலில் இருக்கிற 1 கிராம் உப்பை வெளியேற்ற 75 கிராம் நீர் தேவைப்படுது. நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு நம் உடம்பை தூய்மைப்படுத்தாது. நீர் சத்து நிரம்பிய காய்கறியிலே உப்பு இருக்குது. எஸ்கிமோக்கள் உப்பு சாப்பிட்றதில்ல, அவர்களுக்கு பிபியே கிடையாது. உப்பை அதிகம் சாப்பிடும் ஜப்பானியர்களுக்கு பிபி உண்டு. தானியங்களின் தவிடு, காய்கனிகளின் மேல் தோலில் இயற்கையாகவே உப்பு இருக்குது. புற்றுநோய் நாம் பயன்படுத்தும் உப்புனால தான் உண்டாகுது. டாக்டர் கேத்தலின் ஹண்டர், உப்பு உண்பதனால் நோய் தீர்க்கும் உயிரணுக்கள் நச்சுத்தன்மையாக மாறிடுது. ப்ரொஃபஸர் ஜேக்கூஸ் என்றவர் உப்பு உண்பதனால் நோய் தீர்க்கும் உயிரணுக்கள் நச்சுத்தன்மையாக மாறிடுதுன்றதை திரும்ப வலியுறுத்துகிறார். தாவரங்களும் ஏனைய உயிரினங்களும் வெளியேற்றும் கழிவுகள் கடலில் கலக்கிறது. நீர் ஆவியாகி மழையாகி வேண்டாத ரசாயனங்கள் உப்பாக மாறுகிறது. 1 மாதத்திற்கு 1 குடும்பத்திற்கு தேவையான உப்பு 1 பாட்டில் ஊறுகாயில் இருக்குது. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க, உப்பு இல்லாத பத்தியம் கடைப்பிடிக்க சொல்லுவாங்க. கடல் உப்புகளில் சோடியம் குளோரைடை தாண்டி பல கனிமங்கள் உள்ளடக்கி இருக்குது. சந்தையை கருத்தில் கொண்டு உப்பு சுவைக்கு வெறும் சோடியம் குளோரைடை தயாரித்து அயோடின் தெளித்து உப்பாக கொடுக்குறாங்க. அதை தான் நாமளும் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சமையலுக்கு பயன்படுத்தும் கல் உப்பை அப்படியே பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துவதற்கு முன் அதை இரும்பு வாணலில் போட்டு வறுத்துட்டு தான் பயன்படுத்தணும். இவ்வாறு வறுக்கிறதுனால நச்சுத்தன்மை, அதில் இருக்கிற நச்சுத்தன்மை நீங்கும். இந்த உப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். சிறுநீரகம் பழுதாகாமல் இருக்கும். வெள்ளை கோதுமையிலிருந்து தான் மைதா எடுக்கப்படுகிறது. கோதுமையை 8 மணி நேரம் குளோரின் வாட்டரில் ஊற வச்சு எல்லா கோதுமையும் கலர் வர்றதுக்கு ஆக்சைடு சேர்க்கப்படுகிறது. பிறகு பெஞ்சைல் பெராக்சைடு சேர்த்து வெளுப்பாக்குறாங்க. மைதா மாவை ப்ளீச் செய்ய பயன்படும் பென்சாயில் பெராக்சைடு வேதிப்பொருளுக்கு சீனா, ஐரோப்பியா, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாளில் தடை விதிச்சிட்டாங்க. பென்சாயில் பெராக்சைடு இந்த அழகு நிலையங்களில் முகத்தை பொலிவுபடுத்தவும் முகப்பருவை போக்கவும் பயன்படுத்தும் மருந்து. பென்சாயில் பெராக்சைடு கணைய நீர் சுரப்பிய சோர்வடைய செய்யுது. சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த விடாமல் தடுக்குது. இதனால் இன்சுலின் சுரப்பது தடைப்படுது. இதனால் நீரிழிவு நோய் ஏற்படுது. இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள் பழுதாவதோடு கொழுப்பு படிவதால் உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு போன்ற நோய்கள் இளம் வயதிலே வரும் என்பதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. நார் சத்து, விட்டமின், புரதம் போன்ற சத்துக்கள் எதுவுமே மைதாவில் கிடையாது. ஏன்னா எளிதில் ஜீரணமாகாது. பரோட்டா நன்றாக வீசி
புரட்ட ஜவ்வாக இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர குளுட்டன்னு ஒரு இதை சேர்க்குறாங்க, மைதாவில் சேர்க்குறாங்க. இந்த குளுட்டன் சிலருக்கு அஜீரணத்தையும் குடல் புற்றையும் உருவாக்குது. அதனால் தூக்கம் கெடுது. மதுரையில் மருந்தியல் நிபுணர் பரோட்டாவை ஆராய்ச்சி செஞ்சு வேர்ல்டு இண்டெக்ஸில் ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்காரு. பரோட்டாவில் சர்க்கரை நோயை உண்டு பண்ணக்கூடிய அலாக்சான் என்ற பொருள் இருக்குது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. மருத்துவத்தில் அலாக்சானை ஒரு இன்ஜெக்ஷன் மூலம் ஒரு எலிக்கு போடுவாங்க. பிறகு அந்த எலியை பரிசோதிச்சுன்னா அதுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். பிறகு மருத்துவர்கள் சர்க்கரை நோய் குணமாக்கும் மருந்தை திரும்பவும் அந்த எலிகளுக்கு செலுத்தி பரிசோதிப்பாங்க. அந்த எலியின் சர்க்கரை நோய் குணமாகிறதா என்று ஆய்வுக்கு எடுப்பாங்க. அது போன்று தான் சர்க்கரை உண்டு பண்ணக்கூடிய அலாக்சான் பரோட்டாவில் இருக்குதுன்னு சொல்லி அவர் சமர்ப்பிச்சிருக்காரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அவசர சமையலுக்கு சக்தி மட்டு. ரெண்டாவது உணவு ஓட்ஸு. இப்போ எல்லாருமே ஓட்ஸு ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, திபெத்து நாட்டில் விளையுது. ஓட்ஸ் அவங்க நாட்டில் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க. இந்தியாவில் ஆண்டுக்கு 6500 டன்னு மெட்ரிக் டன் இறக்குமதி செய்கிறாங்களாம் இந்தியாவில். ஓட்ஸில் உள்ள சொத்து நம்ம ஊர் வெந்தயத்தில் இருக்குது. இந்த வெந்தயத்தை சொல்வதற்கு, விளம்பரப்படுத்துறதுக்கு, விற்பனை செய்வதற்கு நம்மளா ஆள் இல்லை. 1930 டிராக்டரை வாங்கணும் அப்படின்னு இந்திய அரசு விவாதிக்கிறாங்க. அப்போது தேசிய திட்டக்குழுவில் தமிழகத்தை சேர்ந்த குமரப்பா இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனைவரும் டிராக்டர் வாங்க வேண்டும்னு சொல்கிறீங்க. அனைவரும் சொல்கிறது மாதிரி டிராக்டர் வாங்கலாம், வேளாண்மையை பெருக்கலாம். வேளாண்மைக்கு தேவையான உரம் டிராக்டர் போடாது. ஆனால் மாடு இருந்தால் மாட்டு சாணம் மூலமாக மண்ணிற்கு தேவையான உரம் கிடைக்கும். எவ்வளவு அறம் சார்ந்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர் குமரப்பா என்பதை கொஞ்சம் சிந்திங்க. ஒரு நாட்டில் விவசாய பொருள் எப்படி செய்யும் பொழுது அவைலபிலிட்டி, அக்செப்டபிலிட்டி இருக்கணும். அவைலபிலிட்டின்னா என்ன? அது எல்லாருக்கும் கிடைக்கிறதா இருக்கணும். அக்சசபிலிட்டின்னா என்னது? அனைவரும் உணர்ந்து பயன்படுத்தக்கூடிய இதாக இருக்கணும். அக்செப்டபிலிட்டினா அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். பாய்சனஸாக இருக்கணும், விஷம் இல்லாத இருக்கணும். இப்போ இது எப்படி இப்போ நம்ம ஊருக்கு இந்த அமோனியம், பொட்டாசு, சல்ஃபேட்டு, பாஸ்பேட்லாம் இப்படி வந்ததுன்னா, 3ஆம் உலகப் போர் நின்று போச்சு. உலகப்போருக்கு தயாரித்த வெடிவிப்பு கம்பெனி போர் நின்ன உடனே அந்த வெடிவிப்பை என்ன செய்யணும் கேட்டபோது அதுக்கு அமெரிக்கா விஞ்ஞானி வெடிவிப்பு தயாரிக்கும் கம்பெனியில் அந்த வெடிவிப்பில் அமோனியா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். அந்த அமோனியாவிலிருந்து பயிர்களுக்கு செயற்கை உரம் தயாரிக்கலாம். அப்படி தயார் செய்த உரம் தான் அமோனியா, சல்ஃபேட்டு, பாஸ்பேட்டு, பொட்டாசியம்லாம். அமெரிக்கா எண்ணெய் கிணறுலேருந்து எடுக்கிறாங்கல்ல, அந்த எண்ணெயில் நேப்தாலின் இருக்குது. அதில் அது மூலிமாவும் அமோனியா, சல்ஃபேட், பாஸ்பேட், பொட்டாசியம் உற்பத்தி செய்கிறாங்க. நமது பழைய நெல்லில் இந்த உரத்தை போட்டிங்கன்னா சாஞ்சிடுது. அதனால் ஜப்பானிய குள்ளரக நெல்லையும் இந்திய நெல்லையும் இணைத்து ஆடுதுறை 21 என்ற நெல்லை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆடுதுறை குள்ளரக நெல் ரசாயன உரம் போட்டால் சாவலை. இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பிலிப்பைன்ஸில் இருக்குது. அதில் தான் IRR 8, IRR 5, IRR 20, IR 22, IR 36, IR 63 குள்ளரக நெல்லியில் கண்டுபிடிச்சாங்க. அந்த குள்ளரக நெல்லிய மாடுகளுக்கு வைக்கோல் கிடைக்கல. அதுக்கு நம்ம கார்த்திகை சம்பா பொன்னினா நம்ம உயரத்துக்கு வளரும். ஆனால் இது எப்படி வருது? ஒரு 3/4 அடி கூட வளரலை இல்லைங்களா? அதனால் வேளாண் மக்களுக்கு மாடுகளை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். நிலத்திற்கு மாட்டு சாணம் இல்லாமல் போனதால் செயற்கை உரம் வாங்க வேண்டிய நிலைமைக்கு ஜப்பானியர்கள் நம்மளை தள்ளிட்டாங்க. நமது நாட்டில் 1960 வரை 1,60,60,000 அரிசி வகை உள்ளதுன்னு தமிழ்நாட்டில் உள்ள காரைக்காலில் உள்ள ஜெயராமன்றவர் சொல்கிறாரு. அதில் 500 வகையான நெல்லுகளை தான் அவர் கண்டுபிடிச்சார். 1 கிலோ அரிசி வருவதற்கு 500 லிட்டர் தண்ணீர் தேவை. 1 கிலோ சிறுதானியம் வருவதற்கு 500 லிட்டர் போதும். அதாவது 1 கிலோ அரிசி வர்றதுக்கு 5000 லிட்டர் தண்ணி, சிறுதானியம் வருவதற்கு 500 லிட்டர் தண்ணி. அப்போ 4000 அரிசி வகை இருந்ததாக பழம்பெரும் வேளாண் விஞ்ஞானி ரிச்சாரியா சொல்கிறாரு. ஒடிசா மாநிலத்தில் பூரி நகரில் உள்ள ஜெகநாத ஆலயத்தில் தினசரி இறைவனுக்கு புதிதாக விளைந்த நெற்றை வச்சு தான் நைவேத்தியமே பண்ணுறாங்க. அந்த பழக்கம் இன்னை வரலையும் இருக்குது. தற்போது பெருகி வரும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நோயை
புழுங்கல் அரிசி மற்றும் காய்கறி சாப்பிட்டு குணமாகலாம். மணிப்பூரில் விளையும் கருப்பு அரிசி புற்றின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. சக்கோபோரோய் தான் இந்த கருப்பு அரிசி எங்கள் ஊர் பாரம்பரிய அரிசி என்று தேவதந்தா என்னும் விவசாயி டவுன் டு எர்த் என்ற பத்தியில் தெரிவிச்சிருக்காரு. மாதத்துக்கு ஒரு நாளோ வாரத்திற்கு ஒரு நாளோ பேசாமல் இறை சிந்தனையோட மௌன விரதம் இருந்து பழகட்டும். இதனால் கோபம் வராது, பொறுமை வரும், இரத்த அழுத்தம் குறையும், ஆன்மீக உணர்வு குறையும் உண்டாகும். அந்த 3 குணம்னு சொல்கிறாங்களா, சாத்வீக குணம், ரஜோ குணம், இதெல்லாம். அப்போ சாத்வீக குணம் வந்து நமக்கு வேணும். மன அடக்கம், சகிப்புத்தன்மை, விவேகம், வைராக்கியம், அன்பு, கருணை, தவசீலராக இருக்கிறதுக்கு சாத்வீக குணம் இருக்கணும். ரஜோ குணம்னா ஆளுமை திறன் உடையவர்களாக இருப்பாங்க, ஊக்கம் உடையவர்களாக இருப்பாங்க, தலைமை தாங்கி நடத்துவர்களாக, உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களாக, அனுபவம் வாய்ந்தவர்களாக, எதையும் சாதிக்க வேண்டும் என்ற பிடிவாத குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். தாமச குணன்றது சிந்திக்கும் திறன் குறைவாக இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் மற்றவர்கிட்ட வேலை செய்வாங்க, அப்பாவியாக, கோபம், கவலை, பாய்ந்த சோகமுடையா இருப்பாங்க. மனம் என்பது நீ அல்ல. மனம் என்பது உன்னுடைய வெளிப்பாடு. ஜனனம் உன்னுடைய உடலுக்கு அல்ல. உனக்கு உடல் ஒரு வாகனமே தவிர குணம் அல்ல நீ. எண்ணம் உன்னிலிருந்து தோன்றக்கூடிய புகைமண்டலமே தவிர குணம் அல்ல நீ. உன்னை பார்ப்பதற்கு நீ எங்கும் செல்ல வேண்டியது இல்லை. உன் உடலை பார்ப்பதற்கு கண்ணாடி வேண்டும். உன் குணத்தை பார்ப்பதற்கு உறவுகள் வேண்டும். உன்னை பார்ப்பதற்கு எதுவும் தேவையில்லை. நீ மட்டும்தான் தேவை. உன் குணத்தை, உடைமைகளை உயர்த்தி கொள்வதற்கு பதிலாக உன்னை உயர்த்தி கொள். மனதை ஆண்டால் புலனை ஆளலாம். மனதை வென்றால் இந்த பிரபஞ்சத்தை வெல்லலாம். மனதை கொன்றால் உன்னுள்ளே உன்னை நீ தரிசிக்கலாம். ஆனந்த நிலை கைகூட வேண்டுமென்றால் அமைதி நிலை நம்மிடம் ஆளப்பெற வேண்டும். மனம் ஆண்டால் இனம் ஆளும், இன்மை ஆளும். மனம் தன்னை ஆண்டால் இன்பம் ஆளும், இறைநிலையும் ஆளும். 6வது அறிவின் முழுமையே பேரானந்தம். 6வது அறிவின் அனுபவமே பேரானந்தம். 6வது அறிவின் வருகையும் தோற்றமும் இந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்கு மட்டுமே என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.